டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. ஒரு சின்ன மோட்டிவேஷன்ப்பா. 10 தலைமுறையில் ஒருத்தர் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஒரே தலைமுறையில் மாற்றக்கூடிய அருமையான வல்லமையான சொத்து என்னென்னா கல்வி தான். சரிங்களா? அந்த கல்விக்காக நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி நம்ம 5 வீடியோக்கு மேலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா சைக்காலஜியில். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். இன்னும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டாபிக். இந்த யூனிட்டை நல்லா சர்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம யூனிட்டோட கடைசி டாப்பிக்கு உள்ளே என்ட்ராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலுமே மேக்ஸிமம் 1 or 4 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும். டைரக்ட் கொஷினாகவும் அட்டன் பண்ணலாம், உள்ளேருந்து கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ எடுக்கக்கூடிய கண்டென்ட்டை முக்கியமான பாயிண்ட்ஸை போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டு திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸில் வந்து வளர்ச்சியோட கட்டங்களுக்கு போயிடலாம். முன்னேற்றம் எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லைங்களா. முதிர்ச்சி, முன்னேற்றம், அதனுடைய பண்புகளை, அதனுடைய எப்படியெல்லாம் சமூகத்தில் கொடுத்து நம்ம சைக்காலஜிக்கலாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போது மனித வளர்ச்சியின் கட்டங்கள் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. மனித வளர்ச்சியோடைய கட்டங்கள் எத்தனை கட்டங்கள் இருக்குது, ஒரு 6 வகையான கட்டங்கள் இருக்குப்பா. அதை தான் நம்ம ஆல்ரெடி நம்ம கட்டங்கள்னு படிக்காமல் இந்த ஏஜில் இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நம்ம பியாஜே ஒரு 4 நிலைகள் சொல்கிறாரு இல்லைங்களா. அதையே அடிப்படையாகவே பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக இதை கொண்டு வரோம். பேசிக் நல்லா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேர்டிங்ஸை படிக்க இந்த கண்டென்ட் கொடுத்த உடனே நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை, அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித வளர்ச்சியின் கட்டங்கள், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். 6 கட்டங்களில் ஃபஸ்ட்டு சரிங்களா, ப்ரீ நேட்டல் பீரியட், கருப்பை காலம் அப்படின்னா என்னப்பா, குழந்தை கர்ப்பப்பையில் தங்கி வளரக்கூடிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கருப்பை காலம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு கரு வளரக்கூடிய காலத்தை கருப்பை காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, நம்ம பியாஜே என்ன சொன்னார் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். பியாஜேவோட இதில் 4 நிலைகள் சொல்கிறாரு. குழவி பருவம், அதுக்கப்புறம் குழந்தை பருவம், அதுக்கப்புறம் முன்பருவம் பின்பருவம் பிரிக்கிறாங்க இல்லைங்களா. இதில் பாருங்க, இந்த காலத்தில் குழந்தையின் உடல் உறுப்புகள் உருவாகின்றன. இதயம், கை, கால், இந்த முக்கிய உறுப்புகள் வளர்ச்சி பெறுகின்றன. தாயின் உடல் மற்றும் மனநிலை குழந்தையின் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கும். கருவுறுதல் காலத்தில் நம்ம கருப்பைக்குள்ளே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அழகாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதயம் வளருது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன உறுப்புகளான கை கால்கள் வளருது, அதுக்கப்புறம் முழு உருவமாக மாறுது. ஒரு ஸ்டேஜில் 10 மாதங்களில் என்னென்ன, அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில் தாய்க்கும் குழந்தைக்கும் என்ன மாதிரியான மனநலமான சார்ந்த நோய்கள், அதுக்கப்புறமா உடல் உறுப்புகளில் என்ன விதமான நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த கருப்பை காலத்தில் ப்ரீ நேட்டல் அது கிளியராக நமக்கு சொல்லிடுறாங்க. ஓகே, இது எப்படி இது ஃபஸ்ட்டு வளர்ச்சி, மனிதனுடைய முதல்ல ஆரம்ப கட்ட வளர்ச்சி எங்கே ஆரம்பிக்குது, ஒரு தாயோட கருப்பையில் தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது, உடனே குழந்தை பிறக்குது இல்லையா. அடுத்த ஸ்டேஜில் குழந்தை பருவம், அந்த பீரியட் என்ன சொல்கிறாங்க, இன்ஃபான்சி. குழந்தை பருவம், இன்ஃபான்சி. பிறந்ததுலேருந்து 0 to 2 அப்படின்னு சொல்கிறாரு பியாஜி சொல்கிறாரு. 0 to 2 வயது அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டுகள் அடிப்படையாக வச்சு வயதை சொல்கிறாங்க. எரிக்சனும் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் நிறைய கருத்துக்களை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2 பேர் என்ன சொல்கிறாங்க, புலனியக்கம், நம்பிக்கை, அவநம்பிக்கை, அந்த அட்டவணையை நல்லா படிச்சுக்கோங்கப்பா. அதனுடைய ஷார்ட்டு தான் இது. அடுத்த கட்டம்ன்றத பேரில் நம்மளுக்கு முக்கியமாக கொடுக்குறாங்க இந்த டாப்பிக்கில். ஓகேவா? இதில் பாருங்கள், வளர்ச்சி ரொம்ப வேகமாக நடக்கும். அந்த 0 to 2 வயதில் என்ன நடக்கும், வளர்ச்சி ரொம்ப வேகமாக நடக்குது. குழந்தை ஊர்ந்து நடக்குது. அடுத்தது பொருட்களை பிடிக்குது, டச் பண்ணி பார்த்து பிடிக்குது. அப்புறம் சத்தம் எழுப்புது, அப்படின்ற சத்தம்லாம் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா. அந்த செயல்கள் எல்லாம் எந்த ஸ்டேஜில் நடக்குது,
குழந்தை பருவம் இன்ஃபான்சி அந்த 2வது ஸ்டேஜில் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் பியாஜே சொன்ன உணர்ச்சி இயக்க நிலை சென்சரி மோட்டார். பியாஜே என்ன சொல்கிறார்? உணர்ச்சி இருக்கணும் இயக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. உணர்வு கொடுத்த பிறகு தான் என்ன நடக்குது? உணர்வு நரம்புகள் மூலமாக மூளைக்கு கடத்தப்படுது. நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரம்பு செல்கள் என்ன பண்ணுது? நரம்புகள் மூலமாக மூளைக்கு கடத்துது. அதுக்கப்புறம் தான் கை நடக்கணும், கண்ணு பார்க்கணும், கால்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஒரு இயக்கங்களும் முதல்ல உணர்வு மூலமாக செய்தியாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் இயக்கம் நடக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க? சென்சரி மோட்டார். இந்த யூனிட் ஃபுல்லாகவே பியாஜேவும் எரிக்சனும் கோல்ஸ்பெர்க்கும் இல்லாத கண்டென்ட்டே கிடையாது. சரிங்களா? அவங்கள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யார் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு அப்படின்னு நம்ம கொட்டேஷன் மார்க்ஸ் போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி கொட்டேஷன் மார்க்ஸ் போட்டு கூட நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு நோட்ஸ் எழுதி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, பியாஜேவும் வருவார், எரிக்சனும் வருவார். அடுத்து எரிக்சன் பாருங்கள், நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. வளர்ச்சியில் நல்ல நம்பிக்கை கொடுத்தோம்னா ஆளுமை கொண்ட ஒரு பர்சனாலிட்டியான ஆளாக அவன் வருவான். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் எடுத்த வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ அவனோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? அப்படியே ஹீரோ மாதிரி ஒரு ஆளுமை பவர்ஃபுல்லாக ஆளாக வெளியே வருவான். அதுவே அவன் நம்பிக்கை, அவன் எடுத்த வேலை சப்போஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவனோட மனநிலை என்னவாகும்? ரொம்ப குழந்தையுடைய ரொம்ப மோசமான மனநிலைக்கு போயிடுவான். சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டு அந்த யூனிட் கவர் ஆகும்போது தான் இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நம்பிக்கை அவநம்பிக்கை என்னன்னா நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிலாம் சொன்ன இடத்துல ஆளுமையை கொண்டு வராங்க. இங்கே ஒரு குழந்தை வந்து பர்சனாலிட்டியாக அங்கே நிற்கணுமா. சரிங்களா? அவன் எடுத்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். வெற்றி என்ன கொடுக்குது? அவனுக்கு ஆளுமையை கொடுக்குது, ஒரு வில் பவரை கொடுக்குது. சரிங்களா? அவநம்பிக்கை அது தோல்வி என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்குது. இதையும் சேர்ந்து தான் நம்மளை என்ன ஒரு வளர்ச்சியை மனிதனுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி பியாஜேவும் எரிக்சனும் நம்மளுக்கு அழகாக தெளிவாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2 கட்டம் பார்த்துட்டோம்பா. இது 3வது கட்டம். ஆரம்ப குழந்தை இயர்லி சைல்ட்ஹுட், முன் குழந்தை பருவம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் என்னது? ஆரம்ப குழந்தை. அது என்ன ஆரம்பம்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, முன் குழந்தை பருவம். ஓகேவா? அதில் பாருங்கள், அந்த முன் குழந்தை அப்படின்ற வார்த்தைக்கு வேறு வேறு பேர்லாம் இருக்கான். விளையாட்டு வயது, பள்ளிக்கு முன் வயது அப்படின்னு ப்ரீ ஸ்கூல் சொல்லுவோம் இல்லையா. ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்களை ப்ரீ ஸ்கூல் சேர்த்துட்டிங்களா அப்படின்னு அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பள்ளிக்கு முன் வயதுன்னா வித்தியாசமாக இருக்குன்னா பள்ளிக்கு முன்னு பள்ளிக்கு பின்னுன்றாங்க. ப்ரீ ஸ்கூல் சேர்த்துட்டியாப்பா உன் குழந்தைன்னா அந்த எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடியே வந்து அந்த மழலை ஸ்கூல்னு ஒன்று அந்த ஒரு 4 மாத கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ப்ரீ ஸ்கூல். ஓகேவா? விளையாட்டு வயது, விளையாடிக்கிட்டே இருப்பான், ப்ளே பாய். அவன் எந்த ஸ்டேஜில்? 2 to 6 ஆண்டுகளில் அவன் விளையாடிக்கிட்டே இருந்தால் அவனை என்ன சொல்கிறான்? ப்ளே ஏஜ், இல்லைன்னா குழந்தைங்கள ப்ளே பாய், ப்ளே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது அப்போ இந்த வயதை என்ன சொல்கிறாங்க? முன் குழந்தை பருவத்தை. முன் குழந்தை பருவம் அல்லது ஆரம்ப குழந்தை பருவம் அல்லது விளையாட்டு வயது அல்லது பள்ளிக்கு முன் வயது. இந்த விளையாட்டு வயதுன்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேஜ்னு கேட்பாங்க. சரிங்களா? வளர்ச்சி நிலைகளில் எந்த ஸ்டேஜ் விளையாட்டு வயது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 3வது கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா, 3வது கட்டம்னு கேட்க மாட்டாங்க, சடனாக வளர்ச்சி நிலைகள்னு கேட்பாங்க. அதனால அந்த வேர்டிங்ஸை வித்தியாசப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பருவத்தில் என்னெல்லாம் நடக்குது? செகண்ட் ஸ்டேஜில் வளர்ச்சி வேகமாக நடக்குது. உடல் உறுப்புகள் அதனுடைய சைஸ் எல்லாமே என்னவாகுது? வேகமாக வளருது. இதில் என்னவாகுது? லாங்குவேஜ், மொழி வளர்ச்சி வேகமாக. எந்த ஏஜில்? அந்த 2லேருந்து 6 வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏஜில் 2 to 6 வயசில் மொழி வளர்ச்சி வேகமாக நடக்குதான். அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் கற்பனை அதிகமாகும். இதுலேயும் பியாஜேவும் எரிக்சன் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? மொழி வளர்ச்சி வேகமாக நடக்கும்னா யூஸ்வலாக வீட்லேயோ இல்லை நம்ம பழகிற இடத்துலையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பிட்ட வயதில், அதாவது இந்த 5 to 6 வயசில் அந்த குழந்தைங்களுக்கு முறையாக நம்ம லாங்குவேஜ்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம்னா குறைஞ்சபட்சம் அவன் 4லேருந்து 5 லாங்குவேஜ் கற்றுப்பானாப்பா. எத்தனை லாங்குவேஜ்?
குறைஞ்சபட்சம் 4லிருந்து 5 லாங்குவேஜ் அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிற ஒரு வயது தான் எது, இந்த விளையாட்டு போக்கில் கற்றுக்கிற வயது தான் இது. சரிங்களா? அது கண்டிப்பாக இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 5 to 4 லாங்குவேஜ் அவன் கற்றுப்பான் அப்படின்றது. சரிங்களா? அதுவும் என்ன பண்ணுறான், வேகமாக பேச ஆரம்பிக்கிறான், நல்லா மொழியை கற்றுக்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், கேள்வி கேட்குறான், கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேள்வி கேட்டு மாளாது, நம்ம பதில் சொல்லி மாளாது அவன்கிட்ட. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கற்பனை. நிறைய இமேஜினேஷன் பண்ணுவான் அவன். ஸ்கூலில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா சீக்கிரம் அந்த விஷயத்த சொல்ல வர மாட்டான், அப்படியே சுற்றி 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 வளைச்சி சொல்லுவான். அந்த வயது இது. சரிங்களா? இப்போ பியாஜே என்ன சொல்கிறாரு, முன் ஆப்ரேஷனல், பருவத்தின் முன் ஆப்ரேஷனல். ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்துக்கிட்டாங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், அடுத்த ஸ்டேஜில் நல்லா பிக்கப் பண்ணி எடுப்பாங்க அது. அடுத்தது பாருங்கள், எரிக்சன் சொல்கிறாரு, ஒரு இடத்துல சந்தேகம் அவமானம்னு வந்துருச்சு. எந்த இடத்துல, அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க, ஒரு இடத்துல நல்ல டெவலப்மெண்ட் ஆகி ஒரு பிளேஸில் நிற்பாங்க. அப்படி இல்லையா, அவங்களுக்கு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டவுட். இந்த ரெண்டுத்தையும் எந்த ஸ்டேஜில் வரும்னா 2 to 6 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், நாலாவது பின் குழந்தை பருவம், லேட்டர் சில்ட்ரன், 6 to 12 ஆண்டுகள். 6 to 12 ஆண்டுகள். பள்ளி வயது, குழு வயது. அந்த வயது என்ன சொல்கிறாங்க, பள்ளி வயது அல்லது குழு வயது அல்லது ஒப்பார் குழு. குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. 6 to 12 என்ன சொல்லிட்டாங்க, பின் குழந்தை பருவம். சரிங்களா? அதை என்ன சொல்கிறாங்க, பள்ளி வயது அல்லது குழு வயது. குழு வயது என்ன சொல்கிறாங்க, சகாக்கள். நேற்று சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவான். அவனுக்குன்னு ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீரோ மாதிரி எல்லா விஷயத்துலையும் செய்வான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் குழு வயது. இந்த குழு வயதில் எதுவுமே பயமே இருக்காதான் அவனுக்கு, எது வேணாலும் தைரியமாக செய்யக்கூடிய, தன்னிச்சையாக செய்யக்கூடிய திறமை இருக்குது. சரிங்களா? இந்த வயதில் 6 to 12 ஆண்டுகளில். ஓகேவா? இந்த 6 to 12 ஆண்டுகளில் அவனுக்கு கல்வியிலையோ இல்லை குடும்ப சூழ்நிலையிலையோ சமூகத்தோடையோ எந்த விதமான ஈடுபாடோ எதுவுமே இருக்காது. விளையாட்டு போக்கில் தன்னாட்சியாக தைரியமாக இருப்பான். சரிங்களா? இதுக்கு பாருங்கள், இந்த பருவத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் எப்போ, 6 to 12 வயதில் பள்ளி கல்வி மூலம் அறிவாற்றல் மேம்படுத்துகின்றனர். கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. ட்ரை பண்ணுறான் அவனோட அறிவை மேம்படுத்துறதுக்கு. அதுலேயும் முக்கியமாக இதெல்லாம் சொல்கிறாங்க, கணிதத்திலையும் அறிவியல்லையும். கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களை, அதில் இருக்கக்கூடிய திறன்களை, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 மட்டும் தெரிஞ்சு 100 வரைக்கும் எழுது, 500 வரைக்கும் எழுது அப்படின்ற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுன்னா அவன் ஈஸியாக சொல்லிடுவான். அதே 9ஆவது வாய்ப்பாடு சொல்லு, 8ஆவது வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னும் போது என்ன பண்ணுவான், கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், சொல்லியும் கொடுக்கணும், பயிற்சி எடுக்கணும் இல்லையா கணிதத்தில். அதே அறிவியல் செல் அப்படின்னா தெரியும் அவனுக்கு, அந்த செல்லில் உள்ளார இருக்கக்கூடிய உறுப்புக்கள்லாம் என்னென்ன, அதனுடைய பணிகள் என்னென்ன, அதுக்கு எங்கெல்லாம் வேலை செய்யுது, எப்படியெல்லாம் செய்யுது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது அவனை என்ன பண்ணுவான், நம்ம இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க ஆரம்பிப்பான். அடுத்தது இயற்பியல் வேதியியல்னு பார்க்கும்போது இயற்பியலில் ஒரு இயற்பியல் தராசு எப்படி செயல்படுது, இயற்பியல் தராசுன்னு படத்தை பார்த்து சொன்னோன்னே இயற்பியல் தராசுன்னு ஓகேன்னு, ஆனால் எப்படி வேலை செய்யுது அப்படின்னும் போது அதில் நம்ம செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், கற்றுக்கிற ஆர்வம் இந்த பருவத்தில் அவனுக்கு வருது. சரிங்களா? செஞ்சு கற்றுக்கிறது, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக செய்முறை தேர்வு மூலமாக அந்த மாதிரி செஞ்சு, ஒரு சிலர் வந்து சொல்லி கொடுத்தா உடனே பிடிச்சிப்பாங்க, சிலர் செஞ்சு பார்த்தா தான் புரியும் இல்லையா. அந்த ஸ்டேஜ் இந்த 6 to 12 வயது குழந்தைகள். ஓகேவா? இது எல்லாமே ஒரு கட்டமாக வளர்ச்சியை நோக்கி கருத்துக்களை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதே கருத்து தான் அவங்க என்ன பண்ண, கோட்பாடுகள் சொன்னாங்க, பண்புகளில் சொன்னாங்க. உளவியலாளர்கள், கல்வி உளவியலாளர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒழுக்கத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, சமூகம் மற்றும் கலாச்சாரத்தோ தொடர்போடு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அறிவு சார்ந்து சொல்கிறாங்க. ஒழுக்க கட்டுப்பாடு, வளர்ச்சி கோட்பாடு, இப்படியெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, முதலே சொல்லிட்டாங்க. அதனுடைய முக்கியமான கூறுகளை தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. சரி, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, பியாஜே என்ன சொல்கிறாரு, செஞ்சு கற்றுக்கணும்னு சொல்லிட்டாரு.
அந்த பருவத்தில் என்ன பண்ணுறான், ஒரு செயலை செஞ்சு தன்னோட அறிவுத்திறனை மேம்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எரிக்சன் என்ன சொல்கிறாரு, உழைப்பு கொடுக்குறாங்க, தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லைங்களா. எந்த இடத்துல உழைப்பு, ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, அந்த இடத்துல நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இன்னும் வேலை நல்லா பண்ணலான்னு. அதே பாராட்டுதல் அந்த வேலை சக்ஸஸ் ஆகலைன்னா அங்கே பாராட்டுதல் கிடைக்கல, அங்கே தோல்வியை பற்றி ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னவாகுது, ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, நிறைய எஃபர்ட் போடுறோம், நமக்கு பலன் கிடைக்கல. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸுங்களில் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்தோங்க இல்லைங்களா. அப்போ பியாஜேவும் எரிக்சனும் ஒவ்வொரு வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சி கட்டங்களில் அந்த 2 உளவியலாளர்களை சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஓகேவா. அடுத்து 5வது இருக்கக்கூடிய கட்டங்கள்லேயே ரொம்ப 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 டேஞ்சரான கட்டம் இது, சரிங்களா. நம்ம அந்த பீரியடை கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜில் வந்துடும், சரிங்களா. இந்த வளர் இளம் பருவம் அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு இல்லைங்களா, அவனுக்கு என்னன்னே தெரியாத ஒரு பருவம். அந்த குழந்தைய விட குழந்தைக்காவது கொஞ்சம் உணர்ச்சி வந்து கோவம் காட்டுது, அழுது, அதெல்லாம் இதில் என்ன பண்ணுறோன்ற ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த மனசு ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஓகேவா. அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க, புயல் மற்றும் அழுத்த காலம், ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ், சரிங்களா. விளக்கம் கொடுக்குறாங்க. இது யார் சொல்கிறது அப்படின்னா ஹெர்வி காஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகேவா. ஹெர்வி காஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் வளர்ச்சி பற்றின நிறைய கோட்பாடுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் சமூகத்தில் எப்படி வளர்ச்சி நடக்குது, மன அழுத்தம் எப்படி உருவாகுது, கல்வியில் எப்படி அழுத்தம் உருவாகுது, இந்த மாதிரியெல்லாம் அவர் கோட்பாடுகள்லாம் கொடுத்துட்டு எரிக்சனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அவர், ஹெர்வி காஸ்ட் அப்படின்றவர். எரிக்சன் யார், ஏற்கனவே உளவியல் சமூகத்தோடு இருக்கு இல்லையா, சமூக உளவியல்னு, அவரோட இவரே சேர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்குறாரு. இந்த அடோலசன்ஸ் ஸ்டேஜில் குழந்தைங்களோட மன சூழ்நிலையை பற்றி நம்மளுக்கு கொடுக்குறாரு, சரிங்களா. அதனால இந்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம், புயல் மற்றும் அழுத்த காலம் அப்படின்னு ஒரு கொட்டேஷனே கொடுக்குறாங்க. நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அது ஞாபகம் இல்லைன்னா கூட டேஞ்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. பன்னெண்டு டு 19 ஆண்டுகள் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடல் வளர்ச்சியில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த பருவம் அடைதல், முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போது அவங்களுக்கு என்னவாகும்னா உடல் உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுது, அதிகமாக நடைபெறுது, சரிங்களா. அதுக்கப்புறம் பியூபர்ட்டி ஆரம்பமாகும். பியாஜே சொன்ன மாதிரி செயல்பாட்டு நிலை இக்காலத்தில் இன்னும் நான் என்ன பண்ணுறான், செஞ்சு 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 கற்றுக்கணும் அப்படின்னு அவன் விருப்பப்படுறான். யார், மாணவர்கள் அப்புறமா குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் செஞ்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரிங்களா. எரிக்சன் கூறிய அடையாளம் வெர்சஸ் பாத்திர குழப்பம். அடையாளம், எதிர்பாலினத்தை பற்றின ஒரு குழப்பம் அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. தன்னையே வந்து அழகாக அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான். அந்த நிகழ்வுகளும் இந்த பீரியடில் அவனுக்கு நடந்துக்குது. டேஞ்சர்னு சொல்கிறோம்ல, அடோலசன்ஸ் வளரிளம் பருவம். இந்த பருவத்தில் என்ன நடக்குது, எதிர்பாலினத்தை பற்றின புரிதல் இருக்காது அவனுக்கு. அப்போது ஒரு குழப்பம் ஏற்படும். இது ரெண்டத்தையும் பற்றின கிளியரும் அவனுக்கு கிடைக்கணும், ஓகேங்களா. இது வந்து 5வது நிலை, 12 டு 19 ஆண்டுகள். ஓகே. இது அடுத்து பாருங்க, இளைய முதிர்வு பருவம் 20லிருந்து 40 ஆண்டுகள். 20லிருந்து 40 ஆண்டுகள். இந்த 20லிருந்து 40 ஆண்டுகளில் இந்த பருவத்தில் வாழ்க்கை நிலை உறுதி பெறுகிறது. கல்வி, வேலை, திருமணம் போன்ற பொறுப்புகள் அதிகரிக்கின்றன. எரிக்சன் கூறிய நெருக்கம் வெர்சஸ் தனிமை வளர்ச்சி இப்பருவத்தில் காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், 20லிருந்து 40 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 வயசில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்டாண்டர்டாக வரான். அடுத்து முதிர்ச்சி பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு மனநிலையிலே முதிர்ச்சி அடைகிறான், ஒரு வேலைக்கு தயாராகிறான்,
அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஒரு நல்லபடியாக கல்வியை முடிச்சுட்டு ஒரு நல்ல சேஃபான வேலைக்கு தயாராகிறான். அடுத்தது திருமண பந்தத்துக்கு ஈடுபடுறதுக்கு தயாராகிறான். எப்போ, எல்லாமே இந்த 6வது கட்டத்தில் சொல்லக்கூடிய இந்த முதிர் பருவத்தில் 40 ஆண்டுகளில் இது எல்லாமே நடக்குது. சரிங்களா? இப்போ அதில் பியாஜே என்ன வராரு அப்படின்னா, வாழ்க்கை என்னவாகுது, உறுதி நிலை அடையுது. வேலை ஒன்று வாங்கணும், திருமண பந்தத்தில் ஈடுபடணும், குழந்தைகளோட இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க சேஃப் ஆகிடணும், எல்லாமே சேஃப் ஆகிட்டு சமூகத்துக்கும் பிறருக்கும் உதவி செய்கிற ஸ்டேஜ் தான் இது 20 to 40 அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முதிர்வு அப்படின்னு முதிர்வு வயது அப்படின்னு ஒன்று இருக்குது. 40 இருந்து 60 வரைக்கும் முதிர்வு வயதுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த கட்டமும் இதுலேயே தான் உள்ளடங்கும். அந்த கட்டத்தில் என்னவாகும், அவங்களுக்கு அடுத்து வரப்போடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக சேமித்து வச்சுட்டு அவங்க குடும்பத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் சமூக சேவையும் ஈடுபடலாம். தன்னுடைய சுகாதாரத்துலேயும் என்ன பண்ண, சுத்தத்துலேயும் சுகாதாரத்துலேயும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படின்று 6வது கட்டத்தில் முடிக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, முதிர்ந்த பருவம் நான் சொன்னேன் இல்லைங்களா, முதிர்ந்த பருவம் மிடில் அடல்ட்ஹுட் 40 to 65 ஆண்டுகள். 40 to 65 ஆண்டுகள் சொன்னேன் இல்லைங்களா. விளக்கம் பாருங்க. இந்த பருவத்தில் மனிதர் குடும்பம் மற்றும் சமுதாய பொறுப்புகளை ஏற்கிறார். குடும்பம் மற்றும் சமுதாய பொறுப்புகளை ஏற்கிறார். எந்த வயதில்? 40 to 65 ஆண்டுகளில் குடும்பம் மற்றும் சமுதாய பொறுப்புகளை ஏற்கிறார். அடுத்தது பாருங்க, குழந்தைகளை வளர்ப்பது. ஃபர்ஸ்ட் என்னது? குழந்தைகளை வளர்ப்பது. குழந்தைகளை வளர்ப்பது, சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த பருவத்தில் குழந்தைகளை வளர்ப்பது, சமூக சேவை செய்வது, சமூக சேவை செய்வது. சரிங்களா? எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, உற்பத்தி தன்மை, மேலே கூறிய உற்பத்தி தன்மை வெர்சஸ் நிலை தடுமாற்றம் வளர்ச்சி பருவத்தின் முக்கிய அம்சமாகும். ஓகே பாருங்க, குழந்தை இந்த இடத்துல நிலை தடுமாற்றம் உற்பத்தி தன்மை அப்படின்னா, நல்ல ஆளுமை கொண்ட ஒரு குழந்தை என்ன பண்ணுது, நல்லா படிக்குது, ஒரு நல்ல வேலையில் போகுது, அதுக்கான ஒரு திருமணம் நிகழ்வு நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தையும் தன்னை சார்ந்து சுற்றி இருக்கிறவங்களையும் மெயின்டைன் பண்ணுறது அந்த குழந்தைக்கு ரொம்ப எளிமையானதாக மாறிவிடுகிறது. சரிங்களா? முன்னேற்றம் கிடைக்கிது, அந்த வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கிது. ஆனால் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, சரியாக படிக்கலை, சரியானபடி படிக்கலை, அந்த விளையாட்டு பிள்ளைங்களாகவே இருந்த குழந்தைங்க என்னவாகுது, அந்த மறுபடியும் தடுமாறுறாங்க. முன்னேற்றம் அடையிறதுல குடும்பத்தை சீர்படுத்துறது, சமூக சேவை செய்யறது, நம்ம அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது, அந்த நிலை தடுமாறுது அந்த குழந்தை. சரிங்களா? அப்போது ஒரு குழந்தை ஆளுமை பண்போடு இருக்கணும். எரிக்சன் சொல்கிறாரு இல்லையா, ஒரு வெற்றி அடைதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த குழந்தை ஒரு ஆளுமை பண்போடு இருக்கும். ஆனால் தோல்வி அடைந்ததுன்னா அந்த குழந்தைக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக என்னவாகுது, ஒரு மனச்சோர்வு கிடைக்கிறது அப்படின்னு எரிக்சன் சமூக உளவியல் கோட்பாடில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வலியுறுத்துகிறார் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், முதியோர் பருவம். முதியோர் பருவம் அந்த முதியோர் பருவம் பாருங்க, 65 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல். நம்ம 6 பருவங்கள் கட்டங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 6 கட்டங்கள் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்குள்ளேயே இன்டர் ஆகிறது தான். சரிங்களா? நம்ம சப்டாபிக்காக கொடுத்துருக்குறோம், இதை வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 6 கட்டங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு 40, 20, 40ன்னு போன உடனேயே அந்த வயது முதியோர் பருவம் வருது இல்லையா, அதோடு நம்மளுக்கு 6 கட்டங்கள் முடியுது. அதுக்கு மேலே வரக்கூடிய இயர்ஸ் இதிலே கண்டினியூ ஆகும். சரிங்களா?
இந்த பருவத்தில் மனிதர் தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறார். வாழ்க்கை திருப்தி இருந்தால் மகிழ்ச்சி அடைவார், இல்லையெனில் மன வருத்தம் அடைவார். எரிக்சன் கூறியபடி முழுமை வெர்சஸ் விரக்தி. எந்த பருவத்தில் 65 ஆண்டுகளில் என்ன பண்ணுறாரு ஒருத்தர், வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறாராம். இது வரைக்கும் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், 65 ஆண்டு கால வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சிந்திக்கிறாரு. அப்படி சிந்திக்கும்போது சிலர் ஓரளவுக்கு மன நிறைவாக இருக்குதுப்பா, ஓரளவுக்கு கல்வி கற்றோம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், அவங்களும் நல்லபடியாக வளர்ச்சி அடைந்திருக்காங்கன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, திருப்தி அடைகிறாங்க. சரிங்களா, அது முழுமை. நிறைவடையுது, மனசு நிறைவடையுது, அது முழுமை. சிலர் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா, அது விரக்தி. எரிக்சன் பாருங்கள், அந்த முழுமை அந்த லாஸ்ட்டாக அந்த முதியோர் பருவத்தை என்ன அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள், முழுமை வெர்சஸ் விரக்தி. சரிங்களா, அந்த முழுமையாக நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்டோம், நம்ம முதல்ல நம்ம குடும்பம் தான், அப்புறம் தான் மற்றது எல்லாமே இல்லையா. அதில் தன்னிறைவு, நல்ல நிறைவாக இருக்குப்பா அப்படின்றவங்க சமூகத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நிறைவு இருக்குது இல்லையா, அந்த இடத்து தான் முழுமை அப்படின்னு எரிக்சன் பாருங்கள். எரிக்சன் என்ன பண்ணுற, சமூக உளவியலோடு சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளுக்கு எங்கெல்லாம் சேர்த்து பாருங்கள். அந்த எரிக்சனோட 8 நிலைகளை அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எந்தெந்த நிலைகள் முக்கியமானதுன்னு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நான் கொடுத்துருக்குற அந்த வீடியோவில் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க, இப்போ கொடுத்துருக்கிற எல்லா பருவத்திலையுமே ஃபஸ்ட்டு பருவம் இன்ஃபான்சி, குழந்தை பருவம், கருத்தரித்தல், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதில் 4 சயின்டிஸ்ட் வராங்கப்பா. திரும்பவும் யார் யார் வராங்க, ஜீன் பியாஜே. அவர் என்ன சொல்கிறாரு, 4 நிலைகள். சரிங்களா, 4 நிலைகள். அடுத்தது எரிக்சன், சமூக உளவியல். சரிங்களா, சமூக உளவியல். கோல்ஸ்பெர்க், ஒழுக்கம். இதில் ஹேர்வி கார்ஸ்ட், வளர்ச்சியை பற்றி, வளர்ச்சி பணிகள், அதை பற்றின விவரத்தை நமக்கு கொடுக்குறார். சரிங்களா, பாருங்க, வளர்ச்சி எங்கே நடக்குதுங்க, ஒரு பகுதியிலையும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்க, கருப்பை காலத்தில் குழந்தையின் உடல் உறுப்புகள். இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பை காலத்தில் குழந்தையின் உடல் உறுப்புகள், இதயம், கை, கால். சரியா, அடுத்தது குழந்தை மற்றும் தாயோட மனநிலை. எந்த ஸ்டேஜில், கருப்பை காலம், ப்ரீ நேட்டல் பீரியட் முடிஞ்சிச்சா. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, குழந்தை பருவம். குழந்தை பருவம்ல தொட்டில் வயது. குழந்தை பருவத்தை என்ன சொல்றாங்க, தொட்டில் வயது, கிரேடல் ஏஜ். இந்த 2 to
பிறப்பு முதல் 2 ஆண்டுகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மொழி வந்து மழலை பேச்சுன்னு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான். மழலை பேச்சு. குழந்தை வந்து பேசுறது மழலை பேச்சுலன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மொழி என்னவாகுதுன்னா இந்த இடத்துல 0 to 2 ஆண்டுகள்னு ஆரம்பிச்சிச்சு. அப்போது 2 ஆண்டுகள்னால் எவ்வளோ? 24 மாதங்கள் இல்லையா? 24 மாதங்கள் தானே மொழியை கற்றுக்கிற அந்த ஓசை அதெல்லாம் கொடுக்கறது. ஒரு ஸ்டேஜாக போதும். அடுத்த 3 மாதங்கள், அடுத்த 3 மாதங்கள், அடுத்த 3 மாதங்கள், திரும்பவும் அடுத்த 3 மாதங்கள்னு என்ன பண்ணுது, போய்கிட்டே இருக்குது அதனோட வளர்ச்சி. கற்றுக்கிறது சொன்னேன் இல்லைங்களா, சவுண்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு. அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 3 மாதங்களாக பிரித்து மொழியோட வளர்ச்சியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணுது, ஒற்றை வார்த்தைகளாக பேசுது, இரட்டை வார்த்தைகளாக பேசுது, ஒரு தொடராக பேசுது சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஒரு தொடராக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நல்லா பேச ஆரம்பிக்குது. ஒரு பேச்சாற்றலாக வரக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் நல்லா பேச ஆரம்பிக்குது. அப்போ இந்த பருவத்தில் என்ன நடக்குது, வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறுகிறது. ஓகேவா? வளர்ச்சி எப்படி நடக்குது, வேகமாக நடைபெறுது. பியாஜே உணர்ச்சி ஏக்க நிலையை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது எரிக்சன் கூறிய நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. ஓகேவா? ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க அமைதியாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அந்த குழந்தைகள். சரிங்களா? ஒரு பதட்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, சைலண்ட்டாக இருக்கிற குழந்தைங்களாகவே வளருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தாய் தந்தை இருவரும் வேலைக்கு போயிடுறாங்க, இல்லை தாய் தந்தையில் ஒருவரோட கண்காணிப்பில் இருக்கிறவங்க. இந்த குழந்தைங்களாம் எப்படின்னா ஒரு சிலர் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் 0 to 2 ஏஜ், அந்த யார் தாய் யார் தந்தைன்னு கூட இனம் பிரித்து அறிய முடியாது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆரம்ப குழந்தை பருவம் 2 to 6 ஆண்டுகள். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், விளையாட்டு வயது, பள்ளிக்கு முன் வயது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல மொழி வளர்ச்சி வேகமாக நடக்குது, அதிகமாக பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. முன் ஆப்ரேஷனல் நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் நிலை பருவத்தின் சிறப்பு. முன் ஆப்ரேஷனல் நிலைன்னா என்ன, செயல்பாட்டுக்கு முந்தைய நிலைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள். ஒரு பருப்பொருளை அடையாளம் காணுறாங்க. அந்த பருப்பொருளை என்ன பண்ணுறாங்க, பருப்பொருள்லாம் ஒரு குறிப்பிட்ட பொருளை நல்ல அடையாளம் காண்றாங்க. அந்த பொருளை அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டோம். சரிங்களா? அது அந்த பொருளில் நீ என்னெல்லாம் கற்றுக்குவ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லேப் ஆக்டிவிட்டியில் ஒரு பூ கொடுக்குறோம். ஒரு பூ கொடுத்துட்டு இதனுடைய அறிவியல் பெயர் என்ன, இதில் சூலகம் இருக்கா, இதில் மகரந்தத்தாள் இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்குறோம் இல்லைங்களா. அந்த பருப்பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக விளக்கக்கூடிய நிலைத்தன்மை இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டேஜோட கம்பேரிசன் பண்ணி படிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி 2 to 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 2 to 6 ஆண்டுகளில் குழந்தை மொழியை நல்லா கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கதை சொல்லக்கூடிய திறமையும் அவங்கக்கிட்ட வளருது. கற்பனை திறன், நல்ல கதை சொல்லுவாங்க, நடந்தது நடக்காதது கேள்விப்படுறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, நல்ல கதை சொல்கிற திறனும் இருக்கும் அந்த குழந்தைங்கக்கிட்ட. சரிங்களா? அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய திறனை நம்ம அந்த பீரியட்லேயே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். எப்போது, இந்த 2 to 6 ஆண்டுகள்லேயே அந்த குழந்தைகிட்ட இருக்க உள் திறனை நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதை நம்ம வெளியே கொண்டு வந்து அந்த திறனை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் நம்ம செய்யலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எரிக்சன் கூறிய தன்னாட்சி அவமானம், முன்முயற்சி குற்ற உணர்வு.
முயற்சியும் நல்லா எடுப்பாங்க அந்த குழந்தைங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் என்ன பண்ண, ஒரு டிராயிங் வரைய அப்படின்னா அந்த டிராயிங்கை வரைஞ்சி போட்ட டிராயிங்கை அதே ஷேப்பில் வரைகிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. முன் முயற்சியும் இருக்குது. அடுத்தது குற்ற உணர்வான். என்ன குற்ற உணர்வு? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய காலம் இது. என்ன திட்டுறோம் இல்லையா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதனால் அந்த குற்ற உணர்ச்சியும் இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கும். சரிங்களா? எப்போது? இந்த ஆரம்ப குழந்தை பருவத்தில். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5-6 கட்டங்களில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள். இந்த பருவத்தில் குழந்தைகள் பள்ளி கல்வி மூலம் அறிவாற்றலை மேம்படுத்துகின்றனர். கணிதம், அறிவியல் போன்ற பாடங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கின்றது. பியாஜே கூறிய உறுதியான செயல்பாட்டு நிலை இப்பருவத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உறுதியான செயல்பாட்டு நிலை இந்த பருவத்தில், இந்த 12 ஆண்டுகள். ஏன்னா அவன் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்க, உறுதியான செயல்பாட்டு நிலைக்கு கொண்டு வருது இந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்? பியாஜே. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உறுதியான செயல்பாட்டு நிலை. ஓகேவா? புயல் மற்றும் அழுத்த காலம் சொன்னோம் இல்லைங்களா. இது முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதில் பருவமடைதல், பியூபர்ட்டி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த உடல் மாற்றங்கள் நடக்குது. முதிர்ச்சி அடைதல், பருவமடைதல் அப்படின்னு 2. எதுனாலும் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்கிற சூழ்நிலை தான் இந்த பருவத்தில். சரிங்களா? இதிலேருந்து வெளியே வந்து அவன் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படின்றத மனம் கண்ட்ரோலாக வச்சுருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இது சொல்லிட்டேன் ஏற்கனவே. 20லேருந்து 40 ஆண்டுகள் அவங்க என்ன உறுதி பெறுறாங்க, நல்ல வேலை வாங்கணும், கல்வி நல்லா படிக்கணும், ஒரு வேலை வாங்கணும், அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஒரு நல்ல வரன் பார்த்து ஒரு நல்ல திருமண பந்தனம் அப்படின்னு ஒன்று போகணும் அப்படின்ற ஸ்டேஜ் தான் இது. சரிங்களா? இந்த இடத்துல நெருக்கம், நெருக்கம் அட்ஜஸ்டபிளாக போகிற ஒரு விஷயமான ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு இணக்கமான பிணைப்பு இருக்கும். அந்த இடத்துல நெருக்கம் உண்டாகும். அவன் வளர்ச்சி மேலே வளர்ந்துக்கிட்டே போவான். தனிமை, ஒரு சிலர் என்ன வாங்கும், ஒரு சில விஷயங்களில் முரண்பாடான கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அவாய்ட் பண்ணிடுவாங்க, தனியாகிடுவாங்க. அப்போ அவங்களோட வளர்ச்சியில் முன்னேற்றம் என்னவாகுது, தடைப்படுது. ஓகேவா? அவங்களோட வளர்ச்சியில் என்னவாகுது, முன்னேற்றம் தடைப்படுது. அதுதான் இது என்னது, இளைய முதிர் பருவம். ஓகேவா? முதிர்ந்த பருவம். இந்த எல்லா பருவத்தையும் அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியை அடிப்படையாக வச்சு யார் நம்மளுக்கு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஹெர்வி காஸ்ட் அப்படின்ற ஒரு வளர்ச்சி பணிகளை பற்றி சொல்கிறார். வளர்ச்சி பணிகள். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் இது ரொம்ப முக்கியம். இவர் எரிக்சனோட சேர்ந்து நம்மளுக்கு கோட்பாடுகளை கொடுக்குறாரு. எரிக்சனோட சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எரிக்சன் என்ன சொல்கிறாரு, சமூகத்தோட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அந்த சமூகத்தோட ஒத்து போகிறத என்ன பண்ணுறாரு, வளர்ச்சி பணிகளில் கொண்டு வர்றார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முதியோர் பருவம். அது வாழ்க்கையோட ஃபைனல். நம்ம என்ன இந்த இத்தனை நாள் வாழ்க்கையில் என்ன நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கிறோன்னா உள்ளுக்குள்ளேயே அவர் சிந்திக்கிறார். யார் அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாள் 65 வருஷ வாழ்க்கையிலே நம்ம என்ன பண்ணோம், என்ன அடைஞ்சோம், ஹாப்பியாக இருந்தோமா, அந்த மாதிரி அந்த வாழ்க்கை முழுமை அடையுதா, நல்ல கல்வியை கொடுத்தோமா, குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றி விட்டோமா, குடும்பத்தை பார்த்தோமா, சமூகத்துக்கு உதவி பண்ணோமா, நம்மள சேஃப்டியாக இருக்கிறோமா, திருப்தியாக இருக்குது, தன்னிறைவாக இருக்குது, மனநிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் யோசிக்கிறாரு, அந்த சம்மந்தப்பட்டவரை யோசிக்கிறார். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி கட்டங்களில் கடைசி பருவம் இது கொண்டு நிறுத்தி ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகளையும் இந்த கிளாஸில் நம்ம கிளியராக பார்த்துருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டோட லாஸ்ட் டாப்பிக்கை டச் பண்ணியிருக்கோம். ஒரு கண்டென்ட்டையும் திரும்ப படிங்க. சரிங்களா? திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து இது வரைக்கும்
7 டாபிக் மேலே கவர் பண்ணிட்டோம். இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். எப்படி கேட்டாலும் அடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் சங்கடம், நேற்று சொன்னேன் இல்லையா, எய்ம்ஸ் சங்கடம் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னோம் எய்ம்ஸ் சங்கடம்ல? யார் சொன்னதுன்னா ஞாபகம் இருக்கா? எய்ம்ஸ் சங்கடம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அளவு, அளவுன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. பண்பு அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அறிஞர்கள் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்பாடுகள், நேற்று 10 கோட்பாடுகள் சொன்னோம் இல்லையா, கோட்பாடுகளை அடிப்படையாக வச்சு பண்புகளை கொண்டு வந்தோம். ஓகேவா? இடைவினை, இடைவினைனா என்ன? நம்ம முன்னேற்றத்தில் இடைவினை அப்படின்னு ஒன்று படித்தோம். நேச்சர் வெர்சஸ் நேச்சர், மரபு சூழ்நிலை, அதுதான் என்னது? டெவலப்மெண்ட். இது இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம படித்தோம்னா இந்த டாப்பிக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸ்லேயும் கவர் ஆகும். லாஸ்ட்டாக வளர்ச்சி நிலைகளை பற்றி ஹெர்வி காஸ்ட் அப்படின்றவர் நம்மளுக்கு வளர்ச்சி பற்றின கோட்பாடுகளை கொடுத்துருக்குறாரு. யாரோட சேர்ந்து கொடுக்குறாரு அப்படின்னா எரிக்சனோட சேர்ந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? ஓகே, இந்த கிளாஸில் வந்து இதோட முடியுது. நான் வளர்ச்சி பற்றின ஹெர்வி காஸ்டோட டாபிக் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டே கவர் ஆகிடும். ஓகேவா? நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.